जय जगत्माता बगलामुखी। ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. நான் இப்பொழுது ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்திலே உள்ள பகலாமுகி தேவி க்ஷேத்திரத்திலிருந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது சந்திர அஷ்டக வர்க்கம். அதாவது சந்திராஷ்டக வர்க்கம் அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ஏதோ ஒரு ஆளோட ஒரு ஜாதகத்தில் அஷ்டக வர்க்கம் என்று சொல்லும் பொழுது ராகுவும் கேதுவும் அல்லாத 7 கிரகங்களுக்கும் தனித்தனி அஷ்டக வர்க்கங்கள் இருக்கு. ஜோதிஷ சாஸ்திரத்திலே ஷார்ப்பாக அக்யூரேட்டாக பலம் சொல்கிறதுக்கு அதோட அந்த உபயோகம் கண்டிப்பாகவே வேணும். அதுலேயே கோச்சார பலம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு கிரகங்களுடையும் அஷ்டக வர்க்கம் பார்க்காமல் பலம் சொன்னால் அது கரெக்டாகவே இருக்காது. இங்கே அந்த கோச்சார பலத்தில் சந்திராஷ்டக வர்க்கம் அதை பற்றி அல்ல நான் சொல்ல போகிறது சந்திர அஷ்டக வர்க்கம் நமக்கு வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இப்போ வீட்டில் ஒரு கலண்டர் இருக்கும் இல்லையா? எல்லா வீட்டிலையும் ஒரு கலண்டர் இருக்கும் டேட்டு பார்க்குறதுக்காக. ஆனால் ஹிந்துக்கள் பெரும்பாலும் டேட்டு மட்டுமல்ல, இன்றைக்கி என்ன நட்சத்திரம், எனக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமமா, என்ன தேதி, இந்த மாதிரி விஷயங்கள் கூட பார்ப்பாங்க. அதே மாதிரி என்ன யோகம், சித்த யோகமா மரண யோகமா, இந்த மாதிரி விஷயங்களும் எல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் கலண்டரில் இருக்கும். இதெல்லாம் ஜோதிஷ சாஸ்திரத்திலே உள்ளது தான். அதே மாதிரி இப்போது ஹிந்துக்கள் அல்லாத ஆளுகள் கூட ராகு காலம் பார்க்கறது உண்டு. முக்கியமாக எங்கேயாவது போகணுமென்னால், அதாவது இந்த பயணம் ஆரம்பிக்கணும் என்றால், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணுமென்னால் அதுக்கெல்லாம் ராகு காலம் பார்க்கறது உண்டு. ராகு காலம் பார்த்தியா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகு மட்டுமல்ல, யமகண்டம் கூட பார்க்கறது உண்டு. அப்போது இந்த ராகு யமகண்டம் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் மாதிரியே நம்மளோட நித்திய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக தேவை உள்ள ஒன்று தான் இந்த சந்திராஷ்டக வர்க்கம் என்று சொல்லப்பட்டது. என்ன பண்ணணும்னா, வீட்டில் அதாவது உங்களுக்கு ஜாதகம் இருக்கும் இல்லையோ, அந்த ஜாதகத்தில் சந்திராஷ்டக வர்க்கம் அஷ்டக வர்க்கம் இருக்கான்னு பாருங்க. அப்போ அஷ்டக வர்க்கம் இருக்குன்னு சொன்னால் 7 கிரகங்களுக்கும் ப்ளஸ் லக்னத்துக்கும் அப்படி தான் 8 ராசிகள், இதே மாதிரி 8 கட்டங்கள் இருக்கும். அதுதான் அஷ்டக வர்க்கம் என்று சொல்லப்பட்டது. அதிலே அந்த சந்திராஷ்டக வர்க்கம், அஷ்டவர்க்கம் அப்படின்னும் அஷ்டக வர்க்கம் அப்படின்னும் சொல்லலாம். சந்திராஷ்டக வர்க்கம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால், இல்லை என்றால் உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கரெக்டாக நல்ல ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில், இந்த ஜாதகங்கள் எடுத்து கொடுக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் கொண்டு போய் கொடுத்தாச்சுன்னா உங்கள் ஜாதகம் ஒரு சாஃப்ட்வேர் பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. ப்ளஸ்ஸு அதிலே உங்களுக்கு இந்த அஷ்டக வர்க்கம் கூட வேணும் அப்படி சொல்லியாச்சுன்னால் அதையும் எடுத்து கொடுப்பாங்க. இந்த கம்ப்யூட்டர் சென்டரில் எல்லாம் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அது என்ன பண்ணணும்னா, அதிலே அந்த சந்திராஷ்டக வர்க்கம் தனியாக எடுத்துட்டு லேமினேஷன் பண்ணி உங்களோட வீட்டில் போட்டுக்கிறோம். கலண்டர் போட்டிருக்கிற மாதிரி போடுறோம். இனி அதோட உபயோகம் என்ன என்று சொல்லலாம். சந்திராஷ்டக வர்க்கம் என்று சொன்னால் அதாவது ஒவ்வொரு ராசியிலேயும் நம்பர் போட்டிருக்கு இல்லையா? அந்த நம்பர் என்ன என்றால், சந்திரன் என்ற கிரகத்திலே இருந்து இந்த டார்ச் அடிக்கிற மாதிரி மேலே இருந்து ஒரு டார்ச் அடித்து அதோட வெளிச்சம் விடுறது இல்லையா? அதே மாதிரி சூரியனுக்குள்ளே இருந்து வரப்பட்ட அந்த ரஷ்மிகள் தான் நமக்கு சூடும் வெளிச்சம் எல்லாம் தருது. அதே மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் இருக்கத்தான் செய்யுது. அப்போ சந்திரன் என்ற கிரகம் இந்த நம்ம ஜாதகப்படி 12 ராசிகள் எங்கே எந்த அளவுக்கு அது என்ன சொல்லலாம் சுவாதீனம் செலுத்துகிறாங்க, எந்த அளவுக்கு அதோட பவர் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு பவர் இல்லாமல் இருக்குது, இதெல்லாம் காட்டப்பட்டது தான் இந்த நம்பர்ஸ். இதில் டோட்டலாக இதெல்லாம் சேர்க்கும்போது 49 வரும். இது ஒரு ஆளோட ஜாதகம். இப்போ உங்களுக்கு சந்திராஷ்டமம் இப்படி இருக்காது, ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கும்.
இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் நல்ல காரியங்கள் எல்லாம், அதாவது சந்திர அஷ்டக வர்க்கத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறதுனால் நம்ம என்னென்ன நல்ல காரியங்கள் பண்ணலாமோ அப்போ எல்லாம் இதில் உத்தமமாக இருக்கப்பட்ட ராசியில் சந்திரன் நிற்கப்பட்டது எடுக்க வேண்டும். உத்தமம் என்று சொல்லப்பட்டது 8 அட்சங்கள் வரை இருக்கப்பட்டதுக்கு தான். இதில் 7 அட்சம் தான் அட்சம் என்றால் பாயிண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே டோட்டலாக பாரும்போது மொத்தமாக பார்க்கும்போது இந்த மீனம் ராசியில் 7 அட்சம் இருக்கிறது. அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ராசி என்று சொல்லப்பட்டது இந்த மீனம்தான். அப்போது அந்த மீன ராசியில் சந்திரன் நிற்கும் பொழுது இவர் செய்யப்பட்ட கர்மங்கள் எல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்கும், எல்லாம் சக்ஸஸ் ஆகும். 4 அதுக்கு அதிகமாக அச்சங்கள் இருந்தால் ஓகே, ஆனால் 6 5 மத்தியமம் தான், உத்தமம் என்று சொல்கிறதுக்கு இல்லையா. 6 7 8 இது ரொம்ப நல்லது. 8 அச்சமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இதே நம்பர் உங்களோட லக்னம், இந்த சந்திராஷ்டமம் பார்க்கும் பொழுது உங்களோட லக்னத்தில் தான் அதிக அச்சங்கள் இருக்குது அப்படின்னால், அதாவது இந்த ஆளோட லக்னம் மீனமாயிருந்தால், இவர் மீன லக்னம் அல்ல, இவர் மகர லக்னம் தான், ஆனால் இவர் மீன லக்னத்தில் பிறந்த ஆள் ஆயிருந்தால் சர்வதா கோடீஸ்வரனாக இருக்கும். ஏன் சர்வதா கோடீஸ்வரனாக இருக்கிறது என்று சொன்னால், நமக்கு தெரியும் பல பேரும் ஒரு டைமில் கோடீஸ்வரனாக இருக்குவாங்க, அப்புறம் ஒன்றுமே இல்லாதவன் ஆகி போகும். சிலவங்க ஒன்றும் இல்லாதவனாக இருக்கும், ஒரு டைமில் அவன் கோடீஸ்வரன் ஆகும். அது இப்படி அப் அண்ட் டவுனாக வரும். தனத்தோட அவஸ்தையே அப்படித்தான், ஸ்திரமல்லே அப் அண்ட் டவுனாகவே இருக்கும். அதனால தான் பழைய காலத்தில் காசுக்கு சக்கரம் அப்படின்னு பேர். அதே மாதிரி அந்த ரவுண்டாகவே அந்த காயின்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன, அது நிற்காது, இப்படி விட்டு ஓடிட்டே இருக்கும், உருண்டு போகும். அதனால தான் அது சாஸ்திரியமாக திங்க் பண்ணி தான் அப்படியெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போது நம்ம சொல்லி வந்த விஷயம் என்ன என்றால், ஒருவனோட சந்திராஷ்டம பிரகாரம், சந்திராஷ்டக வர்க்க பிரகாரம், சந்திராஷ்டமம் அல்லே சந்திர அஷ்டக வர்க்க பிரகாரம் உங்களோட லக்னத்தில் 6 அதுக்கு அதிகமோ அச்சங்கள் இருந்தால் நீங்கள் எல்லா பாக்கியங்களும் உள்ள தனவானாக இருக்கும் என்று மட்டுமல்ல, உங்களுக்கு இருக்கப்பட்ட செல்வம், அந்த செல்வாக்கும் எல்லாம் பர்மனண்டாகவே இருக்கும். அதுக்கு க்ஷயம் உண்டாகாது, எப்படின்னா அழிவு உண்டாகாது அப்படின்னு அர்த்தம். இனி உங்கள் ராசிப்படி இந்த உங்களுக்கு தெரியவில்லையா, ஒவ்வொரு ராசியிலேயும் 2.25 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 2.25 நட்சத்திரம் கூடப்பட்டது தான் ஒரு ராசி. அப்போது உங்கள் இதுபடி நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் இந்த ஜாதக பிரகாரம், அதாவது இந்த சந்திர அஷ்டக வர்க்க பிரகாரம் எந்த ராசியில் எந்த அந்த 5 அதுக்கு அதிகமோ அச்சங்கள் இருக்கோ அந்த ராசியில் சந்திரன் நிற்கும் பொழுது தான் நீங்கள் சுபகர்மங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது. புரிஞ்சிருக்கா? அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் நிற்கும் பொழுது, அதே மாதிரி கும்பத்தில் சந்திரன் நிற்கும் போது, மீனத்தில் சந்திரன் நிற்கும் பொழுது, இதெல்லாம் ரொம்ப நல்ல பலன்கள். அப்போது என்ன காரியங்கள் செய்தாலும் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். இதுவே இவர் கன்னியில் சந்திரன் நிற்கும் பொழுது, துலாத்தில் சந்திரன் நிற்கும் போது, மேஷத்தில் சந்திரன் நிற்கும் போது எல்லாம் என்ன பண்ணினாலும் அது சக்ஸஸ் ஆகாது. அதுலேயே 2 அச்சங்கள் மட்டுமுள்ள ரிஷபத்தில் சந்திரன், இது பாருங்க, ரிஷபத்தில் சந்திரனோட உச்சராசி தான். இவர் ரோகிணி நட்சத்திரக்காரன். ரோகிணி நட்சத்திரம் என்று சொல்லும்போது ரிஷப ராசி தான். அப்போ ரிஷப ராசியில் சந்திரன் உச்சமாக இருக்கும். அது மட்டுமல்ல, அது ராசியிலே உச்சமாக இருக்கும், ராசியாதிபன் ராசியிலே நிற்கிறது. அப்போ ரொம்ப நல்ல பலங்கள் தான் ஜோதிஷ கிரந்தங்களிலே எல்லாம் சொல்லி இருக்கிறது அவரை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த பலம் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ ஷார்ப்பாக அதை கண்டுபிடிக்க வேண்டுமானால், அக்யூரேட்டாக அந்த பலம் என்ன என்று தெரிய வேண்டுமானால் இந்த வழி ஃபாலோ பண்ணித்தான் ஆக வேண்டும், இந்த வழியை உபயோகப்படுத்தி தான் ஆக வேண்டும். அப்போது அதே மாதிரி 5 இந்த கடகம் சிம்மம் இந்த ராசியில் இவருக்கு 5 அச்சங்கள் தான் இருக்கிறது. அப்போ செய்யப்பட்ட காரியங்கள் எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து தான் செய்ய வேண்டும். ரொம்ப நல்லதாக இருக்காது. இருந்தாலும் பெரிய ஆபத்துகளும் கஷ்ட நஷ்டங்களும் உண்டாகாது. இனி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்,
உங்களோட ஜாதகப்படி, அதாவது உங்களோட சந்திர அஷ்டக வர்க்கத்தில் எந்தெந்த ராசிகளில் கொஞ்சம் கம்மியாக அச்சங்கள் இருக்கோ, அதாவது 4 அதுக்கு கீழே அச்சங்கள் இருந்தால் அந்த காலத்தில் யாருக்கும் நீங்கள் பணம் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. பணம் வாங்கியாச்சுன்னா உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாது, அப்புறம் முடியாத அவஸ்தை உண்டாகும். அப்புறம் சண்டை, வழக்கு, விரோதம் இதெல்லாம் உண்டாகும். சம்டைம்ஸ் லீகல் ப்ராப்ளம் கூட உண்டாகலாம். அப்போது அந்த டைமில் நீங்கள் பணம் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. பணம் கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வராது. அதிலே முக்கியமாக இப்போ பாருங்க, அந்த சந்திராஷ்டக வர்க்கத்தில் அச்சங்கள் கம்மியாக இருக்கப்பட்ட ராசி, அதாவது அந்த ராசி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி கலண்டர் பார்க்கும்போது இன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்கிறது, இன்றைக்கி என்ன நட்சத்திரம், அதெல்லாம் தெரியும். அது கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைக்கி சந்திரன் மேஷத்தில் தான் இருக்குது, அப்போ மேஷ ராசி தான் இன்றைக்கி. அப்போ நான் அந்த நல்ல காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. இன்றைக்கி ரிஷப ராசி தான், ரிஷபத்தில் சந்திரன் இருக்கிறது. அதாவது அஸ்வதி, பரணி, கார்த்திகை, காலு அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரத்தோட 15 பாகம், 15 ஃபஸ்ட்டு பாதம், 1ஆம் பாதம், அது மேஷம். அடுத்தது கார்த்திகை நட்சத்திரத்தோட 3/4 பாகமும் ரோகிணியும் மகீரவும் ரிஷபராசி. அப்போ அந்த நட்சத்திரம் கொண்டும், அதாவது ஒரு ராசியில் சந்திரன் 2.25 திவசம் நிற்கும். அப்போ அதை வச்சு எந்த ராசியில் சந்திரன் நிற்கிறதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அது அந்த அளவுக்கு நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா. அந்த டெய்லி கேலண்டர் பார்த்தால் அதுலேயே சந்திரன் எங்கே இருக்குன்னு தெரியும். அது தெரிஞ்சு கொண்டு சந்திரன் இப்படி ட்ராவல் பண்ணி வரப்பட்ட சந்திரன் எந்த ராசியில் வரும்போது நமக்கு அதிக அச்சங்கள் இருக்கோ அப்போத்தான் சுப கர்மங்கள் எல்லாமே செய்ய வேண்டும். அதே போல் அச்சங்கள் அதிகமுள்ள ராசி லக்னமாய் பிறந்த ஆளுகளை ரொம்ப நம்பலாம். அவன் நம்மளை சதிக்காது. அதாவது நமக்கு ஒரு சர்வெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேனேஜர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் ஒய்ஃபு இல்லை ஹஸ்பண்டு, அவங்க எல்லாம் அவங்களோட ஜாதகத்தில் இந்த லக்னம் இதில் சந்திராஷ்டக வர்க்கம் எடுக்கும் பொழுது எந்த ராசியில் அதிக அச்சங்கள் இருக்கோ அது அவருக்கு லக்னம் ஆகியிருந்தால் நமக்கு அவரில் இருந்து எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் தான் உண்டாகும், தோஷம் வராது. இதுவே அவரை காலையில் அவர் மூஞ்சியில் சொல்லுவாங்க இல்லையா, இன்றைக்கி யார் மூஞ்சியில் முடித்ததோ இன்றைக்கி நல்லாவே இல்லை அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அது ஒரு சாஸ்திரம்தான். காலையில் யார் மூஞ்சியில் முழிக்கிறதோ, யாரோட முகத்து முழிக்கிறதோ அதுபடி நமக்கு சில குணங்கும் தோஷம் எல்லாம் கண்டிப்பாகவே உண்டாகும். அப்படி அது ஒரு சாஸ்திரம், 100% பலமுள்ள ஒரு சாஸ்திரம்தான் அது. அப்போது சந்திர அஷ்டக வர்க்கத்தில் அதிகம் அச்சங்களுள்ள ராசியில் பிறந்தவன் தான் அவன் என்றால் அவனோ அவளோ அவர் முகத்தை முழித்தாச்சினால் மகாலட்சுமி முகத்தை முழித்த மாதிரி எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். அன்றைக்கி நமக்கு சந்தோஷமாக இருக்கும், மன நிம்மதி இருக்கும், டென்ஷன் இருக்காது, எந்த காரியங்கள் பண்ணினாலும் அது சக்ஸஸ் ஆகும். அப்போ அப்படி உள்ள ஆளை பார்க்க வேண்டும். அதாவது வீட்டில் ஒரு ஆள் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சந்திராஷ்டகம் பார்த்துட்டு அவரோட சந்திராஷ்டக வர்க்கம் சுபமாக இருந்தால் காலையில் கண்ணு திறந்ததும் அவரோட அது மகனாகலாம், மகளாகலாம், அப்பாவாகலாம், அம்மையாகலாம், ஒய்ஃபாகலாம், யாராக இருந்தாலும் அவர் முகத்து முழிக்கிறது ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்கும். அதே மாதிரி அவர் கையிலேருந்து கை நீட்டம் வாங்கிறது, கை நீட்டம்னு சொல்லுவாங்க தமிழில், என்ன பவுனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது காலையிலே அவர் கையிலேருந்து ஒரு கை நீட்டம் வாங்கிறது அது ரொம்ப விசேஷம். அதே போல் அச்சங்கள் கம்மியாக இருக்கப்பட்ட ராசியில் பிறந்தவனே கண்டால் தெரிஞ்சிடணும், அவனை பார்க்கவே கூடாது. காலையில் அவனை பார்த்தாச்சுன்னா போச்சு, அந்த நாள் போச்சு. ஆபத்துகள் உண்டாகும், கையோ காலோ முறியும், பிளட்டு வரும், கடன்கள் உண்டாகும், நம்ம கொடுத்த பணம் திரும்பி வராது, மற்றவங்க நம்மளை ஏமாற்றுவாங்க, ஓவர் டென்ஷன் உண்டாகும், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும். அப்போ ஒருவனோட குவாலிட்டி, அவன் நல்லவனா கெட்டவனா, அதுவும் இந்த லக்னத்தில் கொஞ்சம்தான் அச்சங்கள் இருக்கின்றால் கண்டிப்பாகவே அவனை நம்பவே கூடாது. அதிக அச்சங்கள் இருந்தால் கண்டிப்பாக அவன் நல்லவனாகவே இருக்கும். இனி ஒரு விஷயம் இந்த அச்சங்கள் கம்மியாக இருக்கப்பட்ட ராசியில் சந்திரன் நிற்கும் பொழுது நீங்கள் பணம் கொடுத்தால், அது முக்கியமாக
கார்த்திகை, மகம், உத்திரம், சித்திரை, மூலம், ரேவதி. இந்த நட்சத்திரங்கள் பொதுவே இந்த 6 நட்சத்திரங்களிலும் பணம் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். நீங்கள் கொடுத்த பணம் வரவில்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் இதிலே ஒன்று தான் கொடுத்துருப்பீங்க, சந்தேகமே இல்லை. அதே மாதிரி ஒருவங்கிட்ட நீங்கள் பணம் கடன் வாங்கியாச்சு, 4 மாதம் முன்னாடி 15 நாளில் தரேன்னு சொல்லி 4 மாதம் முன்னாடி ஒருவங்கிட்ட 2 லட்சம் ரூபா வாங்கியாச்சு. இப்போ கொடுக்கவே முடியல. பணம் கையில் வந்தால் தானே கொடுக்க முடியும். அவன் நமக்கு ஒரே ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. அவன் கேஸு கொடுக்கும், வடக்கு கொடுக்கும்னு சொல்கிறாங்க. குண்டாயை விட்டால் மிரட்டுறாங்க. முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒன்றுமே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த 2 லட்சம் ரூபா தான். அப்போ அந்த டேட்டு, அந்த கலண்டர் கொஞ்சம் பின்னாடி மறித்து பாருங்கோ. இப்படி கலண்டர் இப்படி ஃபோல்டு பண்ணி பாருங்கோ. இதில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் நீங்கள் பணம் வாங்கினது. அதனால தான் உங்களுக்கு அது திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கு. அப்போ முக்கியமாக இந்த சந்திராஷ்டக வர்க்க பிரகாரம் எந்த ராசியில் சின்ன அச்சங்கள் இருக்கோ, ரொம்ப கம்மியாக உள்ள அச்சங்கள் இருக்கோ, அதாவது 4 அதுக்கு கீழே அச்சங்கள் இருக்கோ, அந்த ராசியில் சந்திரன் நிற்கும் பொழுது எந்த நல்ல காரியங்களும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினால் கண்டிப்பாகவே அது சக்ஸஸ் ஆகாது. இனி ஒரு விஷயம், சந்திராஷ்டமம் அப்படி சொல்லுவாங்க பாருங்கோ. இந்த சந்திர அஷ்டக வர்க்கம் அல்லே சந்திராஷ்டமம், அதாவது கலண்டர் எல்லாம் போடுவாங்க. இன்றைக்கி மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படி போட்டிருப்பாங்க இல்லையா. ஐயோ இன்றைக்கி சந்திராஷ்டமமா, ஐயோ அப்படின்னு எல்லாரும் பயப்படுவாங்க. ஜோதிஷத்தில் நம்பிக்கை உள்ள, உண்மையிலே அது மூட நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை அதில். ஆனால் இந்த சந்திராஷ்டமம் முதல்ல என்ன பிரச்சனை உண்டாக்குறதுன்னே சொல்லலாமே. சந்திராஷ்டமம் கலகத்தை உண்டாக்கும். 2வது ஒரு நல்ல டிசிஷன் எடுக்க நம்மளால் முடியாது. கன்ஃபியூஷனாக இருக்கும். எப்படி, அது பண்ணவா, இது பண்ணவா, அது செய்யலாமா, இது செய்யலாமா, இந்த பணம் கொடுக்கலாமா, கொடுக்க வேண்டாமா, வாங்கலாமா, வாங்க வேண்டாமா, இப்படி டோட்டலாக ஒரு கன்ஃபியூஷன், மனசு ஒரு கலக்கத்திலே இருக்கும். இதுதான் சந்திராஷ்டமம். ஆனால் இந்த சந்திராஷ்டமம் இவரை பொறுத்த வரைக்கும் பாருங்கோ, இவரை பஸ்ஸில் சொல்லியாச்சு, இவருக்கும் சந்திராஷ்டமம் நல்லதில்லை, 3ஆம் இடத்துல இருக்கிறது இல்லையா, சந்திராஷ்டமம் நல்லதில்லை. இதே சந்திராஷ்டமம் இப்போ 1 2 3 4 5 6 7 8, அதாவது இந்த மனுஷன் சிம்ம ராசியில் பிறந்த ஆளாயிருந்தால், இவர் சிம்ம ராசியில் பிறந்த ஆளாயிருந்தால் இவரோட 8ஆம் இடம் சந்திராஷ்டமம் என்று சொல்லப்பட்டது மீனம் ராசி தான். ஆனால் இவருக்கு மீனத்தில் 7 அச்சங்கள் இருக்கிறதுனால, சந்திரனுக்கு 7 அச்சங்கள் இருக்கிறதுனால இவருக்கு சந்திராஷ்டமம் ஏற்றவும் உத்தமമായ காலம்தான். இப்போ சந்திராஷ்டமத்தில் செய்யப்பட்ட எல்லா காரியங்களும் இவருக்கு சக்ஸஸ் ஆகும். அப்போ உங்களோட ஜாதகம் அப்போ பாருங்கோ, இந்த ஜாதகத்தில் இவரோட சூப்பர் டைம் என்று சொல்லப்பட்டது மீனம் ராசி தான். மீனத்தில் சந்திரன் நிற்கும் பொழுது தான் இவரோட நல்ல டைம், என்ன சொல்லுவாங்க, பீக்கு டைம் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த டைமில் இந்த அஷ்டகவர்க்க சாஸ்திரம் தெரியாமல் இவர் கலண்டர் எடுத்து பார்த்துட்டு, ஐயோ எனக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம், நான் இன்றைக்கி ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு கையும் கட்டி இருந்தால் என்ன ஆகும், நல்ல டைம் இவருக்கு வேஸ்ட் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ பாருங்கோ, சந்திராஷ்டமம் என்று சொல்லப்பட்டது எந்த அளவுக்கு தோஷம் என்று எல்லாம் ஜோதிஷ கிரந்தங்களில் சொல்கிறது உண்டு. ஆனால் இந்த அச்சங்கள் மாறி வரும் பொழுது, அச்சங்கள் 5 அதுக்கு அதிகமோ ஆகும் பொழுது அந்த சந்திராஷ்டமம் என்ற தோஷம் அப்படியே ப்ளஸ் ஆகி மாறிவிடும், எல்லாம் அபிவிருத்தி உள்ளதாக மாறிவிடும். அப்போ ஒரு ஜாதகத்தில் அக்யூரேட்டாக உள்ள பலங்கள் சொல்ல வேண்டுமானால் 100% அஷ்டக வர்க்கம் பார்க்க வேண்டும். சந்திராஷ்டக வர்க்கம் தினமும் நம்ம பார்க்கறது நல்லது. அதாவது ஒரு ராசியில் 2.25 திவசம் நிற்கும், அதாவது அந்த ராசி மாறணுன்னா 2.25 நாள் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி மீனத்தில் தான் சந்திரன் இருக்கிறது, எனக்கு எல்லாத்துலேயும் நல்லது தான், ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் ஒன்று ശ്രദ്ധിച്ച് பாருங்கள், நீங்கள் சில நேரத்தில் இந்த மனசு சந்தோஷமாக இருக்கிறது எப்போ உங்களுக்கு தெரியுமோ, அது மனசு சந்தோஷமாக இருக்கிறது அப்போ நீங்கள் அது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். மனசு சந்தோஷமாக இருக்கும் பொழுது, மனசு சாந்தமாக இருக்கும் பொழுது நமக்கு அறியாமல் பாட்டு வரும்.
யோசிச்சு பாருங்களேன். நமக்கு அறியாமல் ஏதாவது ஒரு பாட்டு மனசில், அது சினிமா பாட்டு ஆகலாம், கீர்த்தனங்கள் ஆகலாம், பக்தி கானங்கள் ஆகலாம், ஏதாவது ஒன்று வாயில் வரும். அப்படி அது மனசில் இருந்து தானாக வரப்பட்டது தான். நம்மளை பாடணும் அப்படின்னு நினச்சிட்டு பாடப்பட்டதல்லே, மனசில் இருந்து தானாகவே வரப்பட்டது தான் ஒரு பாட்டு. இது அப்படி வருதென்றால் ஆஹா, மனசு சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. கண்டிப்பாக அன்றைக்கி நீங்கள் உங்களோட சந்திரா அஷ்டவர்க்கம் எடுத்து பாருங்கோ. அந்த ராசியில் 5 6 7 8 அச்சங்கள் இருக்கப்பட்ட திவசமாக இருக்கும். அது அப்படி இருந்தால்தான் மனசு சாந்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் மனசுக்கு அதிபன் சந்திரன் தான். அந்த சந்திரன் சுபயோகங்கள் செய்திருக்கும் பொழுது அதோட ரிஃப்ளெக்ஷன், அதோட பலம் நம்ம மனசில் உண்டாகும். அது நம்மளோட சுபாவத்திலே நமக்கு வெளியிலே வரும். ஜெகத் மாதா மகாதேவி அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305 442299 7305 442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.